வேறு சிஸ்டர் எதுவும் இல்லையா? పెద్ద அப்படியே மேலே முடிச்சு போகலாம். ஆக்சுவலாக டேமேஜாக ஆகும். நான் இந்த ரொம்ப இதாக வந்து விஸ்வாசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செட்டில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா காசு கொடுத்து வாங்குறீங்க. காசு கொடுத்து வாங்குற பொருள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். பண்ணி கொடுக்க வேறவங்க வருவாங்களா? ஆமாக்கா, இன்ஸ்டலேஷன் ஆகுது. இன்னொரு ஆள் வந்து வருவாங்க. இந்த கம்பெனி தான் ஐஎஃபில தான் வருவாங்க. இந்த வந்து இந்த ஃபில்ட்ரு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு போடுற பாத்திரம் வந்து நல்லா அதே மாதிரியே இருக்கும். தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்ல தண்ணியாக இருந்தாலும் இந்த ஃபில்ட்ரு போடுறப்போ அந்த மெஷின் சேஃப்டியாக இருக்கும். பாத்திரமும் வாஷ் பண்ணுறப்போ நல்லா இருக்கும். இந்த ஃபில்ட்ரு மட்டும் எனக்கு புரியல. இப்போ டிஷ்வாஷர் வந்து ஐஎஃப்பி, இதில் இருந்து நம்மளுக்கு இந்த ஃபில்ட்ரு பற்றி சொன்னீங்க, அது கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்வே ஸோ அந்த மாதிரி உப்பெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்ம அடிஷனலாக போட்டுக்கிட்டோம்னா மிஷினுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒயிட் பேச்சஸோ உப்பு வந்து பழகிறது உள்ள உப்பு கரை வர்றது இதெல்லாம் இருக்காது. ஓகே. நார்மலாக மிஷினில் செக் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா மிஷினில் இருக்கிறது சப்போர்ட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன். இப்போ போர் வாட்டர் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபில்டர் இருந்தால் நம்மளுக்கு வந்து பயம் இல்லை. எது வேணாலும் இப்போ இன்னைக்கு நல்ல தண்ணி இருக்கு. ஆமாம். இன்னொரு 6 மாதம் கழிச்சு நல்ல தண்ணி வருமா வராது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அன்னைக்கு வந்து ஒரு 3 மாதம் உப்பு தண்ணி தான் வருதுன்னா நம்ம 3 மாதம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆமாம். உப்பு தண்ணி விட்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாம். உப்பு தண்ணி ஒரு பொருளை போய் படுதுன்னா அந்த பொருள் என்னைக்கு இருந்தாலும் வீணாக தான் போகும். அடிஷனலாக அதை பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனை வராது. மிஷினில் குடிக்கிற தண்ணி அக்வாகார்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இதுக்கும் அதே மெத்தேடு இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற மிஷினுக்கு டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. மேக்னெட் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஃபில்டர் தானே எவ்வளோ வைக்கணும் அது கணக்கு இருக்குங்களா உள்ளே வைக்கிறது? அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபில்டர் எவ்வளோ வைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். தண்ணிக்கு தகுந்த இப்போ இந்த தண்ணி வந்து செக் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு இந்த ஃபில்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை வந்து சுத்தமாக போடவே வேண்டாமா? ஓ, அப்படியெல்லாம் கூட இருக்கு. போடாமே இருக்காங்க, போட்டவங்களும் இருக்காங்க. அப்படியா? 5 ஃபில்டர் போடுறவங்களும் இருக்காங்க. ஓ, ஜீரோல ஒண்ணுமே இல்லாம மிஷின்ல இருக்கிறதே சப்போர்ட் பண்ற தண்ணி இருக்காங்க. அப்போனா இந்த தண்ணி வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க, செக் பண்ணி அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு பார்ப்பீங்க. இதில் மிஷின்லேயே கொடுப்பாங்க. ஓ சரி, மிஷின்லேயே ஒரு ப்ராடக்டாக கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். நீங்கள் வந்து நல்லா கிளியராக புரிய வச்சுருக்கீங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இது கலர் மாறும், ரோஸ் கலர் தண்ணியை பொறுத்து. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஒரு ஸ்டேஜ்னு. இன்கேஸ் 2 மாறுதுன்னா ஒரு ஃபில்ட்ரு, 3 மாறுச்சுன்னா 2 போட்டுக்கலாம். இன்கேஸ் 5மே மாறுதுன்னா 3 போடுறது மிஷினுக்கு சேஃப். அப்படி எல்லாமே உங்களோட மெயின்டெனன்ஸ். சரி. பாத்திரம் கழுவணும் அப்படின்னா இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கிடையாது, டேப்லெட் இருக்கு. டேப்லெட்டுங்களா? ஓகே. ஓ, அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதான் கேட்குறேன். ஓ, நெவர் யூஸ், இது போடக்கூடாது. அப்போ நம்ம வீடுகளில் சாதாரணமாக யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடாதுங்களாமா? இதில் வந்து டேப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னங்க? ரின்ஸ் சைடு ட்ரையர். ஓ, பாத்திரம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு, பாத்திரம் வந்து நல்லா ஈரமெல்லாம் போய் ட்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அவங்கக்கிட்ட இருந்து. மெஷின் கூட இது வராதுங்க. இது வந்து என்னங்க? ஆட்டோ சால்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சால்ட், ஆமாம். இது வந்து உப்பு தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா அதில் இருக்கிற சால்ட்டை வந்து எடுக்கக்கூடியதுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெஷின் கூட அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து நம்ம இதுக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். போது ஃபஸ்ட்டு எம்டி ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு லைட் எரியும் அந்தந்த பேருக்கு நேரம் ரிங் சைடு. ஸோ சால்ட்டு லைட் வரும். ஸோ எம்டியாக இருக்குது, அதனால் லைட் எரியுது. ஓகே, நான் இப்போ ஃபில் பண்ணிடுவேன். அகெயின் வந்து அந்த லைட் எப்போ வருதோ அப்போ நம்ம திருப்பி வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கங்க. 180 டிகிரியில் ரிங் சைடை இந்த டோரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவு வந்தோடனே போதும், க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து அளவு தெரியுங்களா? மேலே வந்துருச்சு பாருங்க. ஓ ஆமாம், இங்கே இந்த அளவுக்கு தெரியுது. அப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணக்கூடாது. அடுத்த இண்டிகேஷன் காட்டுற வரையும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்படி இருக்கும்போது வெளில வந்து ஊற்றிடும். ஓகே. இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இது தீர்ந்து எப்போ சிக்னல் வருதோ அப்போ மட்டும் இந்த சிக்னல் வருது பாருங்க. இந்த சிக்னல் வந்து இப்போ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து லைட் போயிருக்கோம். நான் ரின்சர் ஃபில் பண்ணிட்டேன். சால்ட் ஃபில் பண்ணாலும் லைட் எரியுது. திருப்பி இந்த லைட் என்னைக்கு வருதோ அதே மாதிரி இந்த லிக்விட் அதில் ஃபில் பண்ணி இந்த லைட் ஆன் ஆனால் மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவையான லிக்விட் ஊற்றணும். அது வரைக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி இப்படி இருக்கிறப்ப நம்ம அப்படியே ஃபில் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு டெய்லியும் பாத்திரங்கள்லாம் இதில் போட்டு கழுவிக்கலாம். சால்ட்டு ஃபில் பண்ணுறப்ப இந்த ட்ரே வந்து வெளியே எடுத்துடணும். வெளியில் எடுத்துருங்க. ஓகே. ஸோ இந்த டேங்க்கை வந்துட்டு மூடி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேப் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த தண்ணி ஃபில் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது தண்ணி தேவையில்லை. ஓகே. நம்ம யூஸ் பண்ண ரெகுலராக சர்க்குலேஷனில் அதுவே தண்ணி வந்துடும். டேங்க்ல இருக்கிற தண்ணிக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிறதுனால அது டெய்லியும் அதுவே ஏற்றுக்கும் இல்லைங்களா? யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் இது ஃபில் பண்ணணும். ஓகே. அடுத்தது இந்த கேப் வச்சு இது பவுடரு இந்த கேப் வச்சு ஃபில் பண்ணணும். நான் வந்து ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கு பழக்கமாயிட்டு நான் ஃபஸ்ட் நார்மலாக ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கீழே கொட்டினாலும் ஒன்றும் ஆகாது. ட்ரைன் பண்ணும்போது வெளில போயிடும். 2வது பாட்டில் மேலே வரையும் வரணும். மேலே இருக்குங்களே இவ்வளோ நிறைஞ்சிருச்சு. தண்ணி பவுடர் மேலே வரணும். மேலே வந்துருச்சு. இப்போ போக மாட்டுது. ஓகே. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் 1.25 ஸ்பூனு கத்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து ரேக் பண்ணிடுங்க. இந்த ரேக்கில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இதுவும் சேம் மாதிரி தான். கரண்டியெல்லாம் இதில் அப்படி நேராக போட்டுருங்க. இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. நேராக வச்சு நீட்டாக வாக்கில் போட்டுருங்க. இந்த 2 கம்பி இப்படி மடக்கிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா இங்கேயே வச்சுக்கலாம். இல்லை அவ்வளோவுக்கு பாத்திரம் இல்லை, வேறு டம்ளர் கிளாஸாக இருக்குன்னா ஒரு கம்பியில் ஒரு கிளாஸை கவுத்து வச்சுட்டே வரணும். இதில் வந்து சின்ன சின்ன பிளேட்லாம் இதில் அடிக்கிக்கிங்க. ஒரு ரேக்லேயும் ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். இந்த ட்ரே மட்டும் இந்த அளவுக்கு வெளியில் வரும். இதில் வந்து இந்த 4 கம்பியை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு குக்கரு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா இது மேலே வச்சுக்கணும். எந்த பாத்திரம் வச்சாலும் குப்பை கொத்தம் வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது. கீழே பார்த்த மாதிரி தான் எல்லா பாத்திரமும் இருக்கணும். சரி. மேலே பார்த்த மாதிரி மேலே வைக்கக்கூடாது. கீழே தான் தண்ணி வரும். சரி சரி. இதில் வந்து தட்டெல்லாம் இதில் ரேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபேன் இருக்குது பாருங்க உள்ள. ஆமாம். இந்த ஃபேன் அப்படி சுற்றி பார்க்கணும். 2 இருக்கும். எந்த பாத்திரத்துலையாவது இந்த ஃபேன் ஏதாவது டச் பண்ணுறாங்க மட்டும் பார்க்கணும். கேஸ் அது போய் எங்கேயும் இடிக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். கேஸ் அதுவும் முடியலன்னா வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டுக்கு இடிக்காத அளவுக்கு வச்சு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். டேப்லெட்டு இதில் க்ளோஸில் இப்படி இருக்கும். இது இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, இப்படி அழுத்தி விட்டோம்னா ஓப்பன் ஆகிடும். திருப்பி லாக் பண்ணுறதுக்கு இது அழுத்த தேவையில்லை. சும்மா அப்படி வச்சுட்டு தள்ளிங்கன்னா டிக்குன்னு சவுண்டு கேட்கும். அதோ லாக் ஆகிடும். ஒரு வாசத்துக்கு ஒரு டேப்லெட் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது ஆன் பண்ணுறது. இந்த டேப்லெட்டு தான் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த டோரில் போடணும். ஸோ இந்த 2 லைட்டு போயிடுச்சு இப்போ. ஏன்னா 2மே ஃபில் பண்ணிட்டேன். சால்ட் வரதுக்கு லேட் ஆகும். ரின்சரி மட்டும் எப்போ வேணாலும் வரும். அவங்க யூசேஜை பொறுத்து. ஆன் ஆஃப் சுவிட்ச் இது ஆன் பண்ணிங்கன்னா இப்போது வாட்டர் சேவ் ப்ரோக்ராமில் இருக்கும். ப்ரோக்ராம் பட்டனை மாற்றினா ப்ரோக்ராம் மாறும். மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 இருக்கும். 1 2 3 4 5 ப்ரோக்ராம். லைட்ஸ் ஆலினா 1/2 hour. பாத்திரம் அவ்வளோவா இல்லை, அழுக்கும் கம்மியாக தான் இருக்குன்னா லைட்ஸ் ஆலில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் சேவுங்கிறது தண்ணியை சேவ் பண்ணி கொடுக்குது. 3.5 மணி நேரம் ஓடணும். சூப்பர் 50 டெய்லி வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். 50 நிமிஷம். இப்போ ஒரு தடவை நம்ம வைக்கிற பாத்திரம் கழுவி வெளியே வர்றதுக்கு 50 நிமிஷம் கரெக்டானது. இன்கேஸ் அது பத்தலை எனக்கு அப்படின்னா அடுத்தது இந்த 2 மணி நேரம் வைக்கலாம். ஓகே. பார்ட்ஸ் அண்ட் ஸ்பேன் இது ஹைஜீனிக்கு. இது 2 மணி நேரம் ஓடும். 50 நிமிஷம் பத்தலை இந்த 2 ப்ரோக்ராம் எது வேணா வச்சுக்கோங்க. எனக்கு 2 மணி நேரம் பத்தலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இந்த 3 தான். ஓகே. இதுதான் பண்ணணும் ரூல் இல்லை. எனக்கு தெரிஞ்ச கஷ்டம் எல்லாமே 50 கரெக்டாக இருக்குது. அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் பட்டனா ஓகே 50 கரெக்டாக இருக்குங்க. இன்கேஸ் 10ஆதவங்க 2 மணி நேரம் போகிறாங்க. 3.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அவ்வளோதான்.
லைட் சாலிடும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குது. அதனால் வாஷிங் மிஷினில் குயிக் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள் ஸ்டார்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் இது மேலையா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து ஒரு இண்டிகேஷனு வாஷு, ரின்ஸு, ட்ரை, எண்டு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு லைட்டு மாறிக்கிட்டே வரும். இப்போ வாஷ் பண்ணுறதுனால வாஷ் லைட் எரியுது, ரின்ஸ் பண்ணும்போது ரெண்டாவதுக்கு வரும், ட்ரை பண்ண அதுவே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாமே வாஷிங் மிஷின் மாறும். இதுலலாம் வித்தியாசம் இல்லை, சேம் அதே தான். ஒரு ப்ரோக்ராம் வச்சா வாஷ், ரின்ஸு, ட்ரை, எண்டு கடைசியாக உள்ளதான் எண்டு. அந்த ஸ்டார் இருக்குது. எதுக்காக ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறோன்னா இது வந்து ஸ்டீம் ட்ரையரு. இன்னும் ஆவியில் தான் பாத்திரம் காயும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா ஆவியும் வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டா உள்ள காயாது, ஈரமாகவே இருக்கும். அந்த பீப் சவுண்டு பாத்திரம் கழுவி முடிச்சு பீப் சவுண்டு வந்த உடனே 1 hour கழிச்சு சவுண்டு வரும். இந்த இடத்துல லைட் எரியும். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஆஃப் ஆகிடும். அது வந்து ஒரு மணி கழிச்சு 11 மணிக்கு முடியுதுன்னா 12-12:30 மணிக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ½ hour தான் மேக்ஸிமம் நார்மலாக விடுவாங்க. நீங்கள் இன்னொரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. முடிஞ்சாலும் இப்போ நான் எண்டு பண்ணிட்டேன். ப்ரோக்ராம் எண்டு முடிஞ்சிருச்சு நான் வச்சது. ஸோ அதனால் எண்டில் லைட் எரியுது. இப்படி இருக்குது பாருங்க. ஹார்ட்னஸ் தண்ணி எந்த கண்டிஷனில் இருக்குது. இது வந்து மிஷின்லேயே வருது. இது என்னோடது இல்லை, மிஷின்லேயே வரும். எல்லா டிஷ்வாஷர்லையும் இது இருக்கும். இது பாருங்கள், இப்போ தண்ணியில் போட்டு காமிச்சாங்க 5 பிங்க் கலரில் இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து இப்போ வந்து நம்ம இந்த மெஷின்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் வந்து இந்த அளவுக்கு வரக்கூடாது. இது 1, 2 இந்த மாதிரி வந்திருந்தால் நம்ம ஒரு ஃபில்ட்ரு மாட்டலாம். இந்த மாதிரி 5மே வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபில்டர்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இது வந்து உள்ளே வந்து ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் வச்சு உள்ளே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது எங்கே வைக்கணும்? இந்த இடத்துல. ஓகே. வேணாம்னா எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய இந்த மிஷின் டிஷ்வாஷர் IFB பிராண்டு. இதனுடைய கம்பெனியிலேருந்து அவங்க வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் நல்லா புரிகிற அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து நைட்டு சேர்ந்துருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இந்த நாள் முழுவதும் இருக்கக்கூடியதெல்லாம் இதில் வந்து இப்படி அடுக்கிட்டோம். இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த டேப்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரையை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமாக வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்திரம் கழுவி முடிச்சிடும். இந்த டிஷ்வாஷரில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு போடுறப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைகள், தக்காளி இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக தான் நம்ம வந்து இந்த பாத்திரங்களை வந்து இதில் அடுக்கி வைக்கணுங்க. இப்போ டேப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன மாத்திரை இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துல அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அதை போட்டுட்டு அதுக்கப்புறமாக மிஷின் டோர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாத்திரம் கழுவிடும். ஒரு தடவை பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு டேப்லெட் இந்த மாதிரி நம்ம போடணும். எத்தனை தடவை பாத்திரம் கழுவுறீங்களோ அத்தனை தடவையும் ஒவ்வொரு டேப்லெட் வந்து அதில் வந்து இந்த மாதிரி போட்டால் தான் அது வந்து பாத்திரம் கழுவி கொடுக்கும். இப்போ 50 நிமிஷம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேலைக்கு எங்காவது போகிறோம், வெளியில் எங்காவது போகிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா அது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். இல்லை நம்ம 5 hours 6 hours இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த டயத்துக்கு வந்து அது வந்து அந்த 5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமாக பாத்திரங்களை வந்து உங்களுக்கு கழுவி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அப்படியே டம்ளரெல்லாம் வந்து புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். டிஷ்வாஷரில் நைட்டே பாத்திரம் எல்லாம் அடுக்கியிருந்தேன். அழகாக அப்படியே புதுசு மாதிரி டம்ளரெல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக அந்த ஸ்டீம் பண்ணி கொடுத்துருது. உள்ள தண்ணி எதுவுமே நிற்கிறதில்ல. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பாத்திரங்கள் எல்லாமே. இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கரண்டிகள் பாத்திரம் எல்லாமே வந்து நம்ம அழகாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நம்ம பாத்திரம்லாம் அடுக்கணும்னே இந்த ஃபேன் வந்து அதுக்கு டச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து பாத்திரங்கள் வந்து உறையாமல் கரெக்டாக வந்து அது க்ளீனிங் ஆகி முடிக்கும். அதுக்கப்புறமாக இந்த டோர் வந்து நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். திரும்பவும் எப்போ பாத்திரம் போடுறோமோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நம்ம இதில் வந்து டைம் செட் பண்ணிவிட்டு
நம்ம பாத்திரங்கள்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறமாக அந்த டேப்லெட் போட்டு டைம் செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து 50 நிமிஷம் 1 ஹவர் இந்த மாதிரி கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாத்திரங்களெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து கழுவி கொடுத்துரும். அதே மாதிரி பாத்திரங்களெல்லாம் போட்ட உடனே நம்ம அது கழுவி வாஷ் பண்ண உடனே இந்த டிஷ்வாஷர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. அது வந்து அது ஸ்டீம் ஆகிட்டு இருக்கும். அதனால் அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆன உடனேவே அதுக்கப்புறமாக 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம பாத்திரங்கள் எல்லாமே எடுக்கணும். சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை வாங்கியிருக்கோம். பயமாகவே இருந்தது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. என் சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸு நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ ரோபோட்டெல்லாம் போட்டிருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கின பொருட்கள் எல்லாமே போட்டிருப்பேன். பாத்திரங்களெல்லாம் இப்போ நைட் நம்ம டிஷ்வாஷரில் போட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே பாத்திரங்களெல்லாம் நம்ம அடுக்கி வச்சா போதும். ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை எவ்வளோ பாத்திரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்திரங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டு கழுவி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த டம்ளர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனியாக போட்டுக்கணும். அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் அப்படியே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பீங்கான் பிளேட்ஸ் போடலாம், சில்வர் பிளேட்ஸ் போடலாம். அதுவே வந்து உங்களுக்கு வந்து பித்தளை பாத்திரங்களெல்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா. அப்போ பிளாஸ்டிக் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே உருகிரும். அதனால நம்ம பிளாஸ்டிக் இல்லாத பொருட்கள் டப்பர்வேர் இந்த மாதிரி, அதுக்கப்புறமாக நீங்கள் அவனில் வைப்பீங்க இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அவனில் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடலாம், டப்பர்வேர் போடலாம். ஆனால் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் போடக்கூடாது. இப்போ இந்த பீங்கான் கப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அப்படியே நம்ம சாதாரணமாக கழுவுறதை விட இது வந்து நல்லாவே வந்து ஹைஜீனிக்காக இருக்குது. நம்ம சாதாரணமாக கழுவுறப்போ ஒரு தடவை நீங்கள் சுடுதண்ணி பிடிச்சி கழுவ மாட்டீங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவையும் அது வாஷ் பண்ணுறப்ப அந்த ஹாட் வாட்டர் போட்டு தான் வாஷ் பண்ணி கொடுக்குது. அப்போ வந்து நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்கள். எந்த வித கிருமிகளும் எதுவும் இல்லாமல் இந்த க்ளீனிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. இப்போ உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே இது நல்லா பண்ணி கொடுக்குது. நம்ம இதுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற விம் பாரு, அந்த விம் ஜெல்லு அதெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு அவங்க வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஐஎஃப்பி நெப்டியூன் FX14 அந்த பிராண்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த பொருட்கள் அது தீர நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டோன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1200 ரூபாய் ஆகுதுங்க. நம்ம தண்ணி கரண்ட்டு இதுக்கு உண்டான பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வந்து கணக்கு அவங்க வந்து டோட்டல் போட்டு காமிச்சாங்க. இது கணக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் ஆகுது அப்படின்னு. நம்மளுக்கு வேலைக்கு ஆள் வச்சுட்டோம் அப்படின்னா எப்படிங்க 1500 ரூபாய்க்கு யாராவது வருவாங்களா? அவங்களுக்கு வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், அப்புறம் காஃபி கொடுக்கணும், அவங்க வாரத்தில் எத்தனை நாள் வர்றாங்க இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. இதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்கு. ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃபருங்க. 35,000 ரூபா ஐஎஃப்பி வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகிருக்கு? இப்போ நம்ம வாங்கியிருக்கிற ரேட்டு 27 35 ரூபாங்க இதோடைய சேல் ரேட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து 26 ரூபாய் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். 9,000 ரூபா வந்து எங்களுக்கு லெஸ் ஆகிருக்குங்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி கை வலிக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டையெல்லாம் போகிறப்ப எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஆனால் இதுக்குன்னு ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான இடம் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். இது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிற வீடுகளில் வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், இதனுடைய பெனிஃபிட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.